மனம் கொடுந்து சந்தோஷமாயி சந்தோஷமாக இருந்தா. அப்படி இருக்கும் பொழுது இந்த 1000 மேனாட்டு அரசர்களும் கொண்டு வந்த சேவலை எல்லாம் விட்டு போட்டு 1000 பேர்களும் வீட்டுக்கு போய் என்ன பண்றது கொண்டாடுன்னு வந்தோம். வேற ஆற்றம்னு சொன்னாரே உலகு நீ ஆட்டி வச்சிருந்தா என்ன பண்றது? அப்படிதானே அந்த 1000 மேனாட்டு சாமி உத்து நல்லா நினைச்சாங்கோ உத்து நல்லா கோடி யோசனையே யோசனையே நினைச்சாங்கோ முத்து நல்லா அங்கே கோடி யோசனையே யோசனையே போய் நம்ம ஒன்பதே என்ன சொல்றது? ஒன்னே ஒண்ணு கண்ணேகரன்னு சேவல் கொண்டாரம் மட்டும் வந்தோம். கோச்சே நீ போய் எங்கேன்னு கேட்ட என்ன சொல்றது? எல்லாம் போச்சுறாரு ஐயா முச்சூடு போச்சுரா முருகையான்னு சொல்லு. காவேரி காவேரி கொண்டாந்துட்டியா? காவேரி கொண்டாந்துட்டீங்களா? என்ன சேவல்கிட்ட ஏங்க எத்தனை உங்களுக்கு எத்தனைங்க என்ன உங்களுக்கு எத்தனைங்க சேவல்? சேவலம் என்ன ஒண்ணும் இல்ல இல்லையா கொண்டு போனீங்களா? அப்புறம் இல்லைங்கிறீங்க. அந்த எருமிச்சாணி கொஞ்சம் எடுத்தா எருமிச்சாணி அதெல்லாம் முளைகாட்டி வச்சிருக்கிற அது எதுக்கு எருமிச்சாணி? முளைகாட்டி என்ன பண்றது? எருமிச்சாணி எடுத்தா வேது கொடுக்கணும். வேதா ஏழு சாப்பிட்டா இல்லையா பருத்து சாப்பிட்டு அப்புறம் அதுக்கு எதாவது பண்ணிக்கலாம். அந்த பொன்னர் சங்கர் கூட தேவையில்லை. அந்த முண்டப்பையன் சண்டாய 300 வீட்டுக்கு முண்டப்பையன் சண்டால அதான் இருந்தது அந்த நிவந்த சாம்புக. ஆமா ஐயோ வாரமா இருக்குது ஏனுங்க எனக்கு பகுத்துக்கு தெரியலையா? வாரமா இருக்கு. அவன் என்னமே ஒரு சாமானம் வச்சிருப்பானே அவனா? எல்லாரும் வச்சிருக்கிறத அவனும் வச்சிருப்பேன். தோட்டு தடி அவன் நீங்களும் தான் தடி உனி பட்டி அவன் வச்சிருக்கிறான். தோட்டி தடி நெத்தி கட்டி தடி அவனுக்கு பெருசாக்கு அப்பள தட்டு தான் பாத்துக்கோ. நான் நீ சொன்ன மாதிரி போற போது எங்காலும் போய் அடியில் சிக்கிக்காதீங்க, நீங்க கடைசியா போங்க அப்படின்னு சொன்னியா. நான் கடைசியா போய் எல்லாருக்கு மேலையும் படுத்திருந்தேன். இவன் அடியில நொறுங்க அனைவே தட்டு தட்டுன்னு தட்டி போட்டானே. அந்த மேல இருக்கிறவனுக்கு தான் அடி இருக்கிறவன எல்லாம் முட்டிக்கிட்டு ஓடுறேன். ஏங்க பூரா நுணுங்கியே போச்சா? நுணுங்கினாலும் தேவையில்லையே ஈரமா போயிட்டு இதெல்லாம் அங்கேயே பூரா போயிட்டு மறுக்க இருக்கலாம்னு பார்த்தா வந்து கொஞ்சம் சாணி எடுத்தா சாணியா வேது கொடுக்கணும். பச்சட்டி எடுத்து அடுப்புல வச்சு இந்த பத்தி போகையே இருந்துக்கணும். வீடு சொன்னாங்க நீ அப்பவுமே எங்க போறீங்கன்னு கேட்டேன். அப்பவே தெரியும் எனக்கு இன்னைக்கு என்னமோ நடக்கும். ஏனுங்க அதுக்கு தான் சொல்றது என்னைக்குமே கொண்டாடி சொன்னா கேட்கணும் பார்த்து. இன்னைக்கு கேட்கற அளவுக்கு இடுப்பு போன போறது நீ எனக்கு போய் இன்னைக்கு கம்மனு கேட்பீங்க. இன்னும் கேட்கல இல்லையே இன்னைக்கு சொன்னபடி கேட்பீங்கன்னு. நீ சொன்னபடியாது இல்லைன்னா அப்ப ரொம்ப கேட்க போறது அதுவும் கிடைக்காத நொறுங்க தட்டு தட்டுன்னு தட்டி விட்டுட்டா எடுப்பேன். அப்புறம் நீங்க போறது அதானுங்க. ஏண்டா எங்க போக வேண்டாம் வேண்டாம் நீ கம்மனு போய் அந்த மேல வருங்க இதுதானே சட்டமே குப்புறப்படுத்திக்கிற சாணி எடுத்தா நீங்க எப்படி படுத்தாலும் சரி படுங்க. ஏது கொடுக்கணும் கொடுத்துட்டா போச்சு. சண்டைக்கு போற என்னைக்குமே சொல்லுவாங்க உழைக்கிற நாய் வேட்டைக்காகாது. உண்மைதான். வீட்டுலதான் இந்த போடும் பொழுது எப்படி 1000 மேனாட்டா அடிவட்டு உதவட்டு கால் போய் கை போய் இப்படியெல்லாம் வீடு வந்து சேர்ந்தாங்க. மனைவி மக்கள் இடத்துல
நானும் ஏதோ 1000 பேர் இருக்கிற போது அவங்க 2 பேர் நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு எண்ணி இருந்துட்டோம். ஆனா அந்த 2 பேரை பார்க்கறக்கு பொடி பசங்களா இருக்கிறாங்க. ஆனா வில்லோதி வில்ல வேறக்கா புருஷனா இருக்கிறாங்க. அப்படின்னு ஆறுதல் சொல்லித்தான் வேதுகள் கொடுத்து கொண்டு வீட்டிலேயே 1000 பேர்களும் சில நாள்களை கழித்து வந்தார். இப்படி சில நாள்கள் கழிகிற போது இந்த 1000 மேனாட்டு அரசர்கள் அடிபட்ட பாம்பு சும்மா இருக்குமா? வேத வைக்கிற வேலை முடிஞ்சோன்னையுமா அப்படியே மெல்ல நடந்துட்டு வேளாங்கோயில போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்ப 1000 பேரும் ஒண்ணு கூடி ஆலோசனை செய்தாங்க. நம்ம கோயிலுக்கு போலாம் வாங்க. இருக்கு நம்ம கோயில போய் உட்கார்ந்து ஒருத்தர் வரமாட்டாங்க. இங்கெல்லாம் மானம் கட்டு போய் நம்ம யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க. இங்க உட்கார்ந்து சொல்லுவாங்க பகலைக்கு பார்த்து பேசணுமாமா, அன்றைக்கு அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறவோ ஆறாள் பொம்பளைக்கு ஊத்தறக்கு வந்துட்டாங்கன்னு வெயி ஊத்துறக்கா சாமிக்கு தண்ணிதே பேச்ச கேட்டு போகப்படாது, போனா அடியில் சிக்கிக்குவோம். என்ன போய் தான் பழக்கம் இப்படி இருக்குது. பெரிய வீட்டுக்காரன் மின்னுக்கு போன்ட்டு இவன் போறது நிக்கிறேன். நான் பண்ணி இடிக்கிறோம் வலிக்கிற மாதிரியே இருக்குது. வலிக்கிற மாதிரியா? எனக்கே கொஞ்சம் டிக்கி பெருசான மாதிரி தெரியுது. அடி அடி உளுந்து அடியில அதோட போச்சு, பிரேக்கு பிடிக்கிறது இல்லை, அது நின்று போச்சு. அப்படி 1000 மேனாட்டு அரசர்களும் தான் தான் பட்ட துன்பம் துயரங்களை எல்லாம் ஆலோசனை செய்து அப்பா என்ன வேதம் பேசுறாரா எப்படியாக அவர்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி யோசனை உங்களுக்கு சிந்திப்பாருங்கண்ணா. மூளைய சிந்தனை பண்ணிப்பாரு. சிந்தி சிந்தி எல்லாம் போனது மிச்சம். இருக்கிறதா இருக்கட்டு. நம்ம காளி கோயில் போய் கேட்டான். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்கண்ணா. அதத்தான் கேட்டுத்தான் ஜோசியர் சொன்ன பிரகாரம் போய் இதை வாங்கிட்டு வந்துட்டோமே. அங்க போனா முடிஞ்சிருக்கோணும். இங்க வந்து சண்டை கட்ட உயிரோடு இருக்கிற நம்ம மேல கூட வந்து கட்டோம் போச்சாதே. இங்க வாங்க, எனக்கு ஒண்ணு பொறுக்குதுண்ணா. பையனா உள்ளையா? அட பையனும் இல்லை பொண்ணையும் இல்லை. இது பிறந்து தலையோட அட யோசனை ஒண்ணு பொறுக்குது. எனக்கு மட்டும் யோசனை வந்ததுன்னா சரி, நான் சொல்லிட்டேன்னா 2 கண்ணுக்கு நடுவே மூக்கு போற தாப்பல பொட்டு மணியாட்ட தட்டப்பருப்பாட்ட புட்டு வைப்படோ பேச்ச கேட்டீங்கன்னா நல்லா சாவக்கட்டுக்கு போயிடும் பேச கேட்டு தான் போச்சு. சரி சரி சொல்லு. ஆமா, வர 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 பட்ஜெட்டில் கணக்கு கம்மி ஆகுது. கல்லாப்பூட்டியில கணக்கு வந்து சேரல. என்னாச்சு தெரியல, கூட்டம் கம்மியா போச்சா? கூட்டம் கம்மியா இருக்கிறதுனால தான் கல்லாப்பூட்டி நம்பல. அப்படின்னு 1000 மேனாட்டு அரசர்களும் ஒன்று கூடி ஆலோசனை செய்கிறாங்க. அதுல ஒரு யோசனை எனக்கு எப்படி பிறக்குது அப்படின்னா, என்ன யோசனை? எல்லாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல சொல்ற அண்ணா, நம்ம நாள் ஆகாட்டியும் போயிட்டு போகுது, நம்ம நாளே முடியலையாச்சுல்ல, அதோட விடக்கூடாது. அப்புறம் முயற்சியுடையோர் இயற்சி அடையாதுன்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்க நோண்டிக்கிட்ட போகுதுடா. நோண்டி விடுறியா? அவிகிட்ட போய் ஏதாவது 2 சொல்லி. ஆமா ஆமா ஆமா, நீ சொல்ற யோசனை நல்லதா இருக்கு. அப்படி நம்ம நாள் ஆகலைன்னா நாம காளிமண்ண இடத்துல போய் கொஞ்சம் போட்டு விடுவோம். அப்படித்தானே போகணும். காளிமண்ணந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க அவிகளுக்கு. இதுக்கு தக்கபடி அவிகளுக்கு தகுந்த மாதிரி ஆளை பார்த்து கொண்டு போய் விடுவாங்க. யாராவது தெரியுறாங்களா? இல்ல, நான் பாக்குறேன் உன்ன பேச்ச கேட்டு போய் போய் ஈடு தின்னதான் மிச்சம். இல்ல இப்ப வந்து அவியல மின்னுக்கு தாட்டி விட்டுருங்க. அப்படியே மீறி ஈடு தின்னாலும் அவி தின்னுட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன போக? நம்மளுக்கு தான் கிறக முடிச்சு ஒருத்தங்க போயிட்டு வந்தோம். நம்ம பேசிக்கிட்டு யார் ஒருத்தங்க போவாங்க அப்படின்னு போய் சொன்னா யாரு போவா? சொல்ற மாதிரி சொல்லணும் பாத்துக்கா. என்னன்னு சொல்ற மாதிரி சொன்னா ஆமான்னு கேட்பாங்க. சொல்லு சொல்லுதா? அவங்களுக்கு அந்த ஊர் எங்க இருந்து வந்தது? ஊரு சேலன் சோழன் பாண்டியர்கள் ராஜாதி ராஜ மகட முனிமந்திரிகள் 3 ராஜாக்கள் கொடுத்தாருங்க. சோழமனம் கொடுத்தாரு, சோழமனம் கொடுத்தாரு. ஆமா. அப்படி இருக்கும்போது இவீடுதெல்லாம் வீடு கிடையாது, வளநாட்டை ஒரு ஆட்சியா ஆண்டு வருகிறாங்க. 2 அடி அடிச்சாங்கல்ல, இதுக்கு பலிக்கு பலி, பலிக்கு பலி, அடிக்கு அடி,
வாங்கி கொடுக்கணும். அப்ப தேட எனக்கு தூக்கம் வரும். நம்மனால முடியாட்டி அடித்து எட்ட போய் சொல்லிட்டு தூங்கலாம். அதான் நாடு கொடுத்தவங்க ஆதரிச்சு வச்சிருந்தவங்க அவியல் நம்பித்தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா. உடனே நாம் எல்லாம் சேர்ந்து போய் சோழ மன்னர் இடத்துல ஏதோ முறையிட்டா ஐயோ சாமின்னு போய் அழுது அவியல அகரப்பறவ பேசுனதா சொல்லி கழுவிட்டு போவோம். அவியல் போய் தூண்டி விட்டவனா அவி 1000 பேரு நாம 1000 பேரு 2000 பேரு சேர்த்தா விட்டுருமா? கையங்காலை கட்டி போட்டா நான் போய் முருங்க. ஏய் தம்பி இன்னொன்னு சொல்றேங்க, நான் அதுல கெட்டிக்காரன் பாத்துக்கா. எதுல கையங்கால் கட்டி போட்ட ஒரு போய் அடிக்கிறது அல்ல. அட தவக்கா கூட நான் தவக்கா கூட சண்டைக்கு போகணும் தந்தம்மா. அட தண்டம்மாவா அங்க போய் தப்பி பொழைச்சது ஐயா தப்பி பொழைச்சது எச்சா போச்சு கேட்டுக்க மாமா. உடக்கா கூட சண்டைக்கு போகணும் தண்டம்மாவா ஓடி பொழைச்சது எச்சா போச்சு கேட்டுக்க மாமா. அது சம்பாத்துக்கா எத்தனை நாளைக்கு முன்ன சத்த தர பாப்பே எத்தனை நாளைக்கு முன்ன சத்த தர பாப்பே நான் போய் எட்டி நின்று அதை எட்டி நின்று தட்டி போட்டு கேட்டுக்க மாமா. எப்படி சண்டைக்கு போனது அவக்காய் கிட்டையும் செத்து போன பாம்பு கிட்ட அது எப்படி தெரியுமா? அடிச்சு போடுறாச்சுக்கோ நீ ஆறு போட்டிருந்தாங்களே தெரியும் தம்பி. தனக்கு 2 கண்ணு போனா பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகும். நம்மனால முடியாட்டி பரவாயில்ல. நாம சிற்றரசு, நம்மளுக்கு யார் பேரரசு சோழ மன்னர் போய் முறைகிட்டவனா கண்டிப்பா வேலையை முடிச்சு போடுவாங்க. எப்ப யோசனை அப்படி என்று சொல்லி அண்ணன் தம்பி 1000 பேர்களும் தானே முத்தும் நினைச்சாங்க நினைச்சாரே மருகம் முத்தும் நினைச்சாரே 1 கோடி யோசனையே யோசனையே முத்தும் நினைச்சாங்கோ நினைச்சாங்கோ முத்தும் நினைச்சாங்கோ நினைச்சாரே ஓடி யோசனையே யோசனையே பார்த்து நினைச்சாங்க நினைச்சாங்கோ ராஜர் பார்த்து நினைச்சாங்க நினைச்சாங்கோ பல கோடி யோசனையே யோசனையே பார்த்து நினைச்சாங்கோ நினைச்சாங்கோ பார்த்து நினைச்சாங்கோ நினைச்சாங்கோ யோசனையே யோசனையே. அருமையான யோசனை. எப்படா போறது? வீட்டுல போய் கோழி கூப்பிட போடா போற போது ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே காட்டுக்கு போறாப்பல பட்டிக்கு போறாப்பல அப்படியே புறப்பட்டு போயிடணும். அங்க போய் நல்லா தூங்கிடாதீங்க, நேரமே போகணும் என்று சொல்லி அண்ணன் தம்பி 1000 பேரும் தந்திர வழிகளை சூழ்ச்சிகளானது பண்ணி வெடிச்சா புறப்பட்டு நேரமே போயிடலாம் வீட்டுல வளர்த்துருக்கிறாங்க. நடந்தது பாத்தீங்க இப்போ. ஆமா இங்க இன்ன வரைக்கும் இந்த மைக்கு ஓகோன்னு கத்திட்டு இருந்தது. இப்ப கம்மிட்டு இருக்குது பாரு. அடி விழுந்தது கீழே விழுந்தது, தலை கீழே விழுந்து பேச்சு தானே வருது. இப்படி முடிவில் நடந்தவன் விட்டு இருக்கின்ற பொழுது அந்த 1 நாள் கழிச்சு மறுநாள் தினத்துல தானே அந்த வெற்றி வேங்கட நாடு வீரப்பூர் நாட்டிலே கிழக்கே விளக்கு நாட்டில் கிழக்கு நல்லா கிழக்கு வளர்த்த கிச்சான் கத்தது கங்க வளர்த்த கதிரவனுதயமாருக்கு முன்னாலேயே சாணி போடுறதுக்கு வருவாங்க, வாசலுக்கு பொம்பளை உள்ளேயும் ஆள்காரக்கு பட்டிக்கு போறதுக்கு 6 பேர் வருவாங்க குடிப்பாங்க. நாம விச்சுக்கணும் ஊர் தாண்டி போயிடலாம்டா. போகலாம் என்று சொல்லி அண்ணன் தம்பி 1000 பேர்கள் ஒன்று கூடி ஒரு சீக்கிரமாகத்தானே நானே
அண்ணன் தம்பி ஒன்று கூடியே சுவாமி அபியா அதிசயத்த வரகோ நானே ரண்ணா நானே ரண்ணா நானே அரசரக ஒன்று கூடியே சுவாமி அபியா அதிசயத்த வரகோ நானே ரண்ணா நானே ரண்ணா அங்க அவசரமா இப்படி வருகின்ற பொழுது அண்ணன் தம்பி 1000 பேர்களும் காடும் மலை பணங்கா கடந்து வராங்க. ஏண்டா பக்கம் ஆயிடுச்சா? ஓய் மூச்சு வாங்குதுடா இல்ல அங்க தெரியுது பாரு என்ன கடப்பாரி லைட் கடப்பாரு லைட்டா? லைட் தெரியுமா? அங்க நிறைய அரண்மனையை சுத்தி லைட் இருக்கு. சோழமன்னன் அரண்மனைக்கு வந்தா அப்புறம் லைட் வெடிச்சுமல்ல, அதைத்தான் சொன்னேன். துப்பு கட்டவனே சோழ மண்டலத்துல சோழ மண்டலத்துல இல்ல சோழ மன்னன் இடத்துல சோழ மன்னன் நாம 1000 பேர் சோழநாடு அரண்மனைக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்படி சித்தோட்டு மாப்பிள்ளை யாட்ட வெக்கு வெக்குன்னு போனா யார் நம்புவாங்கடா? இதெல்லாம் இல்லாமையே போடாமங்கிறியா? எது இல்லாம இதெல்லாம் வேக்காம போகணும். வீக்கானத்தோட போயிட்டு ஈடேது இன்னும் அரண்மனைக்கு பக்கம் வந்துட்டோம். இப்படி போனா நம்ப மாட்டாங்கடா. என்னைக்குமே வந்து குடுக்கறத கொடுத்தா தன்னைக்கு போகலாம், தந்தரமா போகணும். கையால காயம் பண்ணிட்டு போகணும்டா. அவுக்கிறதா இல்ல காயம் பண்ணிட்டு போகணும். அவத்தான காயமாவு கைகாலெல்லாம் காயம் பண்ணிட்டு சும்மா போகக்கூடாது. உழவு மலைக்கு ஓகணும் அழுதுட்டு போகணும். அப்படின்னா நான் வெங்கச்சங்கல்ல 5000 போய்க்கிட்ட பாறையில் வச்சு கொட்டுறேன். அதை அப்படி தொட்டி இப்படி இழுத்தம்னு வச்சு கொட்டம் வந்துருக்கு. அங்கங்க குணுன்னு வந்து கீறி விட்டா அப்புறம் போய் போற கூட சரியா இருக்கு. ஆமா காட்டிடலாம் என்று சொல்லி ராஜர்கள் 1000 பேர்களும் தந்திர வழிகளை தன்னுடைய திரேக மேடி எல்லாம் காயங்களானது பண்ணிக்கிட்டு அந்த சோழ நாட்டு அரண்மனைக்கு பக்கமாக வந்ததானே என்ன வித வராங்க இன்னும் வந்தோம். ஐயோ ஐயோ சிவானே அம்மா சிவானே
குய்யோ முறையே எனக்கு உச்சாரிட்டு அழுவு 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 சோழவண்ணா ஆபத்து சோழவண்ணா ஆபத்து அப்படி காட்டாதடா சும்மா சண்டையில வைக்கிறா ஏய் என்ன பண்ற அரமணக்குள்ள போய் மன்னர்கிட்ட சொல்லுவோனே அது இங்க இல்லையா பின்னால அழுதுகிட்டு இருந்தா நீ அழுவு சொல்லுங்காட்டி நான் பாக்குறாங்களே என்னமோ நீங்க அழுகிற மாதிரி நடிக்க சொன்ன நீ உண்மையான கண்ணீர் வள்ளியாச்சு எச்சி தொட்டு நல்லா வச்சுக்கடா இப்ப எனக்கு தெரியா உண்மையில அழுகுதான் நடுகாட்சி வண்டினால அப்படி ஒரு நடிக்கணும்னு பார்த்துக்கோ இப்படி 1000 பேர்களும் குய்யோ முறையேற குச்சலிட்டு அழுதுகிட்டு வருகிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது காவலாளிக பார்த்தாங்க, ஏதோ படைகள் வரும் போல இருக்குது, இத்தனை கூட்டம் வருது என்று தகவலை சொன்னார் சோழ மன்னரிடத்திலே. அப்ப சோழ நாட்டிலே யாவரும் ஆயத்தமாகின்ற பொழுது இவை எல்லாம் உழவு மலைக்கு அழுதுட்டு வராங்க. அப்படி அழுதுட்டு வர, ஐயா ராஜர்களே, ஒரு சீக்கிரமாக அரண்மனைக்குள்ள போனீங்கன்னா சோழ மன்னர் முன் ஜாவடியிலே அமர்ந்து நாட்டு மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முன்ஜாவடிக்கு போகணும். இங்க அழுது என்ன பண்றது? உள்ள போய் அழுகலாமா? உங்களை பார்த்தாலும் மன்னனாட தெரிஞ்சது. இங்கேயே அழுது போறது. அங்க போய் என்னடா பண்றது? இங்கேயே போறா அது போறாது. பாவம் பாவம். ஐயா, நீங்க மன்னனாட்டவே நிக்கிறீங்களே. உள்ள சோழ மண்ணு அழுவுறது எனக்கு சிரிப்பே வருதுடா. நாடு மட்டுமா போச்சு, எல்லாம் சிரிக்கிறாங்கடா. இந்த பாப்பாளுக்கு கவனிச்சவர் வாய மூடல. அப்படிங்கிற 1000 காளி மன்னனுடைய அரசர்கள் மேனாட்டு அரசர்கள் தான் சோழ மன்னருக்கு முன்னால வந்து காலையிலே போலாம் போறாங்க. வேலையிலே ஒரு மண்டிட்டு 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 மேனாட்டு மறுவாரே மறுகாலை தண்டிட்டு தண்டிட்டு முருகாலே பொருளாலே மண்டிட்டு மண்டிட்டு 1000 பேர் வேறுவாரு மண்டிட்டு மண்டிட்டு மறுகாலே மறுகாலே தெண்டாலிட்டு தெண்டாலிட்டு ஓ மன்னா அவத்தி எங்க இருக்கு ஆபத்துங்கோ ஆபத்துங்கோ
சாமி சோழம் அண்ணா நாங்க தானே இப்ப என்னே என்னவென்று சொல்லுவேனுங்கோ சொல்லுவேனுங்கோ நேரத்தில் சொல்வாருங்கோ சொல்வேருங்கோ எடுத்துரைப்பே எடுத்துரைப்பே நாவாளே நாவாளே என்னவென்று சொல்வாருங்கோ சொல்வேருங்கோ நாங்கோ சொல்லுவேங்கோ சொல்லுவேங்கோ உங்களிடத்தில் எடுத்து உரைப்பே ஐயோ சாமி மன்னா எங்களுக்கு ஆபத்து நேர்ந்துங்கோ எங்களை ஆதரிக்க வேணும் ஆதரிக்கோ மாட்டேன் கழிச்சு விட்டுறாதே ஐயோ அரை மன்னனை புடி அரை மொன்னை புடி அப்பா மக்களே ஒப்பாரி கொட்டி ஒரு களத்தில் உண்டாலும் தப்பாமல் தலையறுக்கும் தலையரோல் சீமை ஆளக்கூடிய மேநாட்டு ராஜாக்கள் 1000 பேர்களும் தானே வந்து இப்படி எல்லாரும் அழுகிறீங்களா அப்பா மக்களே பரி என்ன வையா மியா காரணம் கரியா மியா எனக்கு ஐயோ சொல்லும் அப்பா சொல்ல வையா சொல்லுங்க ஐயா வந்ததோரே காரணத்தை வாய்திறந்தே சொல்லுங்க ஐயா அப்பா மக்களே வந்தவனே இப்படி உலகமுறை கலகிறீங்களே யாருக்கு என்ன ஆபத்து ஏன் அழுகிறீங்க ஐயோ மன்னா எங்களுக்கு பாருங்க சாமி ஆமா இதனால் இதுவரையிலும் இந்த மேநாட்டு சீமையிலேயே எந்த விதமான ஆபத்தோ எந்த விதமான தேஞ்சுகள் யாருக்கும் கிடையாது அந்த மேநாட்டு சீமையில் எங்க நாட்டுல பாருங்க சாமி உங்களுக்கு அச்சம் இல்ல அச்சம் இல்ல நாட்டுக்கு 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 ஆமா ஆமா அச்சம் வந்து சோளம் மண்ணா சேர்ந்துருங்கோ சேர்ந்துருங்கோ அச்சம் இல்ல அச்சம் இல்ல நாட்டுக்கு 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 அச்சம் வந்து அச்சம் வந்து நேர்ந்துருங்கோ நேர்ந்துருங்கோ பழனில நாட்டுக்கு 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 மன்னா மன்னா பொழுது வந்து எங்களுக்கு சேர்ந்துருங்கோ சேர்ந்துருங்கோ நாட்டுக்கு நாட்டுக்கு ஐயோ மன்னா நாட்டுக்கு நாட்டுக்கு பழுது வந்து பழுது வந்து நேர்ந்துருங்கோ நேர்ந்துருங்கோ எங்களுக்கு அண்ணன் நல்லா சோளம் மண்ணா நேரம் இல்லை நேரம் இல்லை அருமுல்லே அருமுல்லே நான் எங்களை ஆதரிக்கோ ஆதரிக்கோ அருமில்லை அருமில்லை எங்களுக்கு நந்தவனோ ஐயோ நந்தவனே அழகும் இல்லே நேரம் இல்லையா மண்ணா மண்ணா நேரம் இல்லை நேரம் இல்லை ஆதரிக்கோ
எங்களுக்கு நிக்கோனல்லோ நிக்கோனே அழலும் இல்லை நிழலும் இல்லையே ஐயோ மன்னா நிழலும் இல்லை நிழலும் இல்லை எனக்கு நின்று இருக்கோ காப்பி இருக்கோ தாபம் இல்லையா தாபம் இல்லையா ஐயோ நிக்க நேரம் இல்லை மன்னா எங்களுக்கு நின்று இருக்கத்தாவும் இல்லை எங்களுக்கு அண்ணன் மேலும் இல்லை ஆதாரிக்கோ இல்லை ஐயோ 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 அப்படின்னு முத்து போல் கண்ணீர் மேலாட்ட அரசர்கள் முகத்தோட சோழ விட்டு அவைய பகலம் போல் கண்ணீர் உபக்கம் விட்டு மன்னா எங்கள் ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்லை எங்க நாட்டிலே இவ்வளவு காலத்துக்கு முற்பாடு இப்ப பழுது வந்து நின்று விட்டதே மன்னா தீங்கு இல்லாத என்னுடைய நாட்டுக்கு தீங்கு வந்து நின்று விட்டது கேப்பார் இல்லையா ஐயோ உங்ககிட்டயாவது சொல்லலாமனு வந்தாமே ஐயோ ஐயோ எப்படியோ பார்த்து பண்ணுங்க இல்ல எங்க எங்க மக்களால எல்லாம் ஒண்ணும் முடியலையா அப்பா மக்களே 1000 பேர் வந்தீங்க 1000 பேர் வந்து ஆபத்து ஆபத்துன்னு சொல்றீங்க ஆமா இவரால நிக்காம அழுதுகிட்டே இருக்கிறாரு அவரு நம்ப போயிட்டு வந்து ஏப்பா அழுதா கண்ணீர் மேல வரும் இங்க இருவ கீழே போயிட்டு முக்கி முக்கி அழுது மேல இருந்ததெல்லாம் மூஞ்சி போய் கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருக்கிறது கீழே வந்துகிட்டு இருக்குது மன்னா யாருக்கு என்ன ஆபத்து ஏன் இப்படி அழுகிறீங்க எவ்வளவு காலத்துக்கும் இந்த மேனாட்டு சீமையிலே சரி 1000 மேனாட்டு அரசர்கள் காளி மன்னனுடைய ஆட்சியினாலே சரி ஒப்பாரி கொட்டி ஒரு காலத்திலே உண்டாலும் தப்பாமல் தலையிருக்கும் இந்த தலைய நல்ல ஒரு சீமையில் ஆனால் எந்த தீங்கு நடந்தது கிடையாது காளி மன்னன் பேரை சொல்லிவிட்டால் சரி ஆனால் நாட்டில் தானே அத்துமத்தும் அதிகாரங்களோடு இருந்தது சரி ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த பொன்னிவள நாட்டிலே குருடைய ஒன்ற மக்கள் குலகாரி சக்கர உணர்வு இது பள்ளத்தார் என்று வெள்ளக்கம்பு முளைச்சது போலையும் கத்திரிக்காயிலே கையங்காலும் முளைச்சது போலையும் இந்த 2 பசங்க அவி வந்துங்க எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு இவங்க எப்படி எல்லாம் ஆகி கிடக்குதுன்னு வரும் இப்படி எல்லாம் போட்டு அடிச்சு ஆமாங்க எங்களுக்கு நல்லா போச்சுங்க கால் போய் கை போய் இடுப்பு போனது இருக்குதா இல்லையான்னு தெரியல என்ன அடிச்சு அடிச்சு அடியில ஒண்ணுமே அதான் போயிடுது போன போது இருக்கிறதே வச்சு பிழைக்கிறான் நானே போயிக்குது அதனாலே மன்னா ஆனால் அவர்கள் வந்துதான் எங்க இடத்துல அவங்க செய்யக்கூடிய அட்டுழியும் அதிகாரங்கள் எக்கச்சக்க ஏராளமாக இருக்கிறது எங்களை எல்லாம் போட்டு அரியதையும் உதைச்சு ஆனால் எங்களுடைய நாட்டில இருந்து வருஷம் ஒரு தடவை ஆயுதம் கொண்டாந்து அவியலுக்கு கொடுக்கணுமா நாங்க எப்பவுமே கொண்டாந்து உங்களுக்கு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் காராள மக்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வளநாட்டு தீமைகளை ஆட்சி பரிவாரம் செய்து வரக்கூடிய மன்மாறு சாமி என்று சொன்னா நல்லவர்கள் வல்லவர்கள் பொன்னாமல சாமியோ தர்ம குணத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு வந்து நீங்க இப்படி சொல்றீங்களே மாத்தி சொல்றீங்களே ஐயோ இதை நம்பலாமா ஐயோ எங்களை நம்புங்க ஒரு ஓட்டு கூட சாமிக்கு பொதுவா நம்புங்க நம்புங்க உங்களுக்கு பாக்கறதுக்கு அப்படி தெரியும் போய் பார்த்தா தானே தெரியும் சொல்றாங்க அப்படி கொடுக்காம போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறோம் நாங்க மோடமானதுக்கு தானே கொண்டு கட்டுவோம் உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு இவன் அடிச்சாங்க ஒரு அடி அக்கா போய் கொடுத்துட்டானுங்க அக்கா போய் கொடுத்துட்டானுங்க அந்த குதிரத்தலுக்கு எடுத்து மலிச்சு மலிச்சு இங்கேயே போட்ட பக்கமே சொலுக்குன்னு போயிட்டு இருக்குது அங்க முடிச்சோட்டா உங்ககிட்ட வந்து அரசு பெருசு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்ககிட்ட சொல்றோம்னு சொன்னதுக்கு பெருசு எங்களை விட நீ பெருசா அவன் பெருசா அவன் பெருசா அவன் சொல்றானா அவனை வர சொல்ற பாக்கலாம் அப்படின்னு அது சொன்னாங்க நாங்க சொல்லுவோம் வேண்டாம் ஏண்டா நாம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்னா
நாங்க எல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன்டா. அப்பா மேனாட்டு அரசர்களே, நாங்க சொல்றது அத்தனையும் ஹே, ஒரு கொட்டுக்கு ஒரு சாமிக்கு பொதுவா உண்மைங்க. ஆமா, போட்டு உடைச்சு போய் நாங்க இப்ப எங்க ஊர்லயே இல்லை. நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. வெளியூர்ல கறி அது உண்மைதான். உங்ககிட்ட வந்துட்டுமா நல்லா சேர்ந்து ம். அப்பா மேனாட்டு ராசர்களே, பார்த்தா பாவமாக தெரியுது. எங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுத்தா திரும்பி போவோம், இல்லையா இங்கேயே தான் இருப்போம். இந்த எதுக்கெல்லாம் ரெண்டு சுத்தி அழைச்சு போச்சு. நெசமாலுமே எங்களை பார்த்தா பாவம் தானுங்க. பாவமா இருக்குது. ஒரு சீக்கிரமாக இந்த காயத்துக்கெல்லாம் பச்சளை வைத்தியமானது பண்ணிக்குங்க அரண்மனையில. அடுத்தபடியாக இவனுக்கு மட்டும் கொஞ்சம் சிறுநீர் குடிச்சு போடுங்க. திருநீர் 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 அழுகிறத நிக்கி போட்டுல போட்டு நான் பயந்து சொல்லுவாங்க. நான் பயந்துக்குவேன். ஐயோ என்று சொல்லி அப்ப சோழ மன்னர் தானே அப்பா ராஜர்களே பரவாயில்லை அழுவாதே என்று சொல்லியே அடிமையிலே என்று சொல்லி ராஜாக்கள் 1000 பேர்களையும் அழுவாதை என்று சொல்லி சோழ மன்னன் ஆறுதலும் சொன்னாரே காலங்காதே என்று சொல்லி கண்ணீரே மேனாட்டு ராஜாக்கள் 1000 பேர்களும் இந்த காயத்துக்கெல்லாம் பச்சளை வைத்தியமானது பண்ணிக்கொண்டு இருந்து விருந்தார்கள் தக்கபடியாக உதவி நாங்க செய்கிறோம். நீங்க செய்யணும்னு சொன்னாதான் உங்களை தொட்டு நாங்க மேல என்று சொல்லி சொன்னார். வாக்குறுதி கொடுத்தார் சோழ மன்னர். இந்த ராஜாக்கள் 1000 பேர்களும் தந்த வழியிலே வந்த வேலை முடிஞ்சது. நாம சரு அரிச்சு போட்டாச்சு. உன்னை தீ பிடிச்சுக்கு. ஆமா 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 என்று சொல்லி இவர்கள் தந்திர வழியிலே எப்படி இருக்கிறாங்க சோழவள நாட்டிலே. அடுத்தபடியாக இந்த சோழ மன்னரை தூண்டிவிட்டு பொன்னி வளநாட்டுக்கு தான் சில்லாக்கு வீட்டுகளானது எழுதி பொன்னாம்பல சாமியை வாய்தா கட்ட வர சொல்லுவாங்க. அடுத்த நிகழ்வு இந்த நேரத்தில் அட 3 பேரும் ஓகோன்னு பாட்டையே பாடிட்டு இருந்தீங்கன்னா ஆடாத கூத்து ஆடுனாலும் தாண்ட வைக்கோனே காரியத்துல